ಭವವೆಂಬ ಅಡವಿಯಲ್ಲಿ ತಾಪತ್ರಯದಿ ಸಿಲುಕಿ ಭಯಗೊಳ್ಳದಂತೆ ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶ್ರೀಹರಿನಾಮ ಹೊರತಾಗಿ ಮತ್ತುಂಟೆ. ಎನ್ನ ಮನವ ನಿನ್ನ ಚರಣದಲ್ಲಿಟ್ಟು ಸಲಹೋ ನಮೋ ರಂಗವಿಠಲ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசரல் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது 261வது எபிசோட். ஸோ போன முறையே ஸ்ரீபாதராஜருடைய ஆராதனை வந்தது. அந்த நேரத்தில் அவரை போற்றி ஒரு பாடலை போட வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டோம். ஆனால் சில காரணங்களால் அது முடியாமல் போய்விட்டது. அதனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அவர் எழுதிய ஒரு கிருத்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பாரோ நம்ம மனைகே கோபாலகிருஷ்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீபாதராஜர் எழுதிய ஒரு கிருத்தியை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலை பெங்களூரை சேர்ந்த திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். திரு வி ராகவேந்திரன் அவர்களை பற்றி அதிகம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய முறை அவர் பாடியிருக்கிறார், நானும் கூறியிருக்கிறேன். நிறைய ஆல்பங்களுக்கு பாடல் எழுதியவர். பிருந்தாவனா அந்த பாட்டெலாம் இருக்கு இல்லையா, மந்த்ராலயா பிருந்தாவனா அந்த பாட்டு இருக்குது. அப்புறம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே பாட்டு. இது மாதிரி நிறைய பாடல்கள் வீரமணி கண்ணன் அவர்களுக்காகவோ அல்லது எம்எஸ் விஸ்வநாதனுக்காகவோ நிறைய பேர்களுக்காக அவர் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டிருக்கார். எவ்வளோன்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்குது, என்னால் சொல்ல முடியல அதை. ஸோ அவர் இந்த முறை நல்லா பாடக்கூடியவரும் கூட, ராகங்களை பற்றிய நல்ல ஒரு ஞானமுடையவர், தாசர் பாடல்களை பற்றிய அதிக ஞானமுடையவர். ஸோ இந்த முறை அவர் இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெங்களூரை சேர்ந்த திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ. ಗೊಲ್ಲ ಬಾಲಕರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಹೆಗಲೇರಿ, ಗೊಲ್ಲ ಬಾಲಕರನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ ಹೆಗಲೇರಿ, ಗುಲ್ಲು ಬಾಡದೆ ಮೊದಲೆಲ್ಲ ಕುಡಿದ ಕೃಷ್ಣ, ಗುಲ್ಲು ಬಾಡದೆ ಮೊದಲೆಲ್ಲ ಕುಡಿದ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ. ಕಸ್ತೂರಿ ತಿಲಕವ ಶಿಷ್ಟಾಗಿ ಹಣೆಯಲಿಟ್ಟು, ಕಸ್ತೂರಿ ತಿಲಕವ ಶಿಷ್ಟಾಗಿ ಹಣೆಯಲಿಟ್ಟು, ಮಾತಾಗಿ ಕುಣಿವ ಪರಬರ್ತು ಕಾಣೆನೆಂದು, ಕಸ್ತೂರಿ ತಿಲಕವ ಶಿಷ್ಟಾಗಿ ಹಣೆಯಲಿಟ್ಟು, ಮಾತಾಗಿ ಕುಣಿವ ಪರಬರ್ತು ಕಾಣೆನೆಂದು, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ. ಮುಜ್ಜಗವನೆಲ್ಲ ತನ್ನ ಪೊಜ್ಜೆಯೊಳಗೆ ಇಟ್ಟು, ಮುಜ್ಜಗವನೆಲ್ಲ ತನ್ನ ಪೊಜ್ಜೆಯೊಳಗೆ ಇಟ್ಟು, ಗೆಜ್ಜೆಯ ಕಟ್ಟಿದ ಹೆಜ್ಜೆಯಲ್ಲಿ ಕೂತ, ಮುಜ್ಜಗವನೆಲ್ಲ ತನ್ನ ಪೊಜ್ಜೆಯೊಳಗೆ ಇಟ್ಟು, ಗೆಜ್ಜೆಯ ಕಟ್ಟಿದ ಹೆಜ್ಜೆಯಲ್ಲಿ ಕೂತ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ. ಮಾರಿಯದು ಬೇಕಿಟ್ಟ ಸೀರೆಗಳನ್ನು ಒಯ್ದು, ನಾರಿಯರು ಬೇಕಿಟ್ಟ ಸೀರೆಗಳನ್ನು ಒಯ್ದು, ನೆರೆಯಿಲ್ಲದ ಕೈಯ ತೋರೆಂದ ಶ್ರೀಕೃಷ್ಣ, ನಾರಿಯರು ಬಿಟ್ಟಿಟ್ಟ ಸೀರೆಗಳನ್ನು ಒಯ್ದು, ನೆರೆಯಿಲ್ಲದ ಕೈಯ ತೋರೆಂದ ಶ್ರೀಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ, ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ.
ಅಂಗನಿಗರ ವ್ರತ ಮಂಗವ ಮಾಡಿದ ಅಂಗನಿಗರ ವ್ರತ ಮಂಗವ ಮಾಡಿದ ರಂಗವಿಠಲ ಭವಭಂಗವ ಪರಿಹರಿಸೋ ರಂಗವಿಠಲ ಭವಭಂಗವ ಪರಿಹರಿಸೋ ಬಾರೋ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಗೋಪಾಲಕೃಷ್ಣ ಬಾರೋ ನಮ್ಮ மனைகே. எப்பொழுதும் போல நம்முடைய திரு ராகவேந்திரன் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம். சின்ன பாட்டு தான் அது. ஒவ்வொரு சரணமும் பார்த்தா ஒரு லைன் தான் வரும். சின்ன பாடல் தான் இது. ஸோ பாரோ நம்ம மனைகே கோபாலகிருஷ்ணா, இதுதான் வந்து பல்லவியே. என் வீட்டுக்கு வாரப்பா கோபாலகிருஷ்ணா, நான் உன்னை தரிசனம் செய்ய வேண்டும், என் வீட்டுக்கு நீ வாரப்பா வாப்பா கோபாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனை வேண்டுகிறார். அதுதான் வந்து இந்த பல்லவி. இப்போது சரணத்துக்கு போவோம். கொல்ல பாலகரன்னு நில்லிசி ஹெகலேரி குல்லு மாடதே மொசரல்ல குடித கிருஷ்ணா. ஒவ்வொரு இந்த ஸ்டான்ஸாலையும் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கிருஷ்ணன் நிகழ்த்திய அற்புத லீலைகளை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார். கண்ணன் என்ன செய்கிறான், ஆயர்பாடியிலே அந்த ஆயர் சிறுவலை அழைத்து கொண்டு வீடு வீடாக செல்கிறான். போகும்போது அவங்களெல்லாம் நிறுத்தி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குனிய வச்சு அவங்களுடைய தோல் மேலே ஏறி மேலே அந்த உரியிலே கட்டியிருக்கிறார்கள். இவர்கள்லாம் குழந்தைகள், சின்ன குழந்தைகள் வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மேலே கட்டி வச்சுருக்காங்க உரியில், பானையில் தயிரெல்லாம். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆயர்பாடி சிறுவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவருடைய தோளிலே ஏறி ஒருவர் ஏறி ஒருவருடைய தோளிலே ஏறி அங்கே இருக்கிற பானையிலிருந்து அந்த தயிரையும் வெண்ணையும் எடுத்து உண்டு விடுகிறான். ஸோ அதுதான் இந்த சொல்கிறார், கொல்ல பாலகர எகலேரி அப்படின்னாக்கா அந்த ஆயர்பாடியினுடைய தோளிலே ஏறி குல்லு மாடதே, எந்த விதமான சப்தமும் செய்யாமல் அமைதியாக கலாட்டா செய்யாமல் என்ன பண்ணார், மொசரல்லா குடித கிருஷ்ணா பாரோ நம்ம மனைகே அப்படின்னு அழைக்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். அடுத்த சரணம் வந்து கஸ்தூரி திலಕವ ಶಿಷ್ಟಾಗಿ ಹಣೆಯಲ್ಲಿಟ್ಟು ಮಸ್ತಾಗಿ ಕುಣಿವ ಪರವಸ್ತು ಕಾಣೇನೆಂದು பாரோ நம்ம மனைகே கோபாலகிருஷ்ணா அப்படின்றார். அதாவது அழகான கஸ்தூரி திலகத்தை நெற்றியிலே இட்டுக்கொண்டு என்ன நன்றாக சீராக அழகாக சிஷ்டாகி ஹனையிலிட்டுன்னா சீராக முறையாக நெற்றியிலே வைத்து கொண்டு மஸ்தாகி நன்றாக குனிது நடனமாடி கொண்டிருக்கின்ற அந்த பரவஸ்து இருக்கிற அந்த பரம்பொருள், அதை நான் பார்க்க வேண்டும், அதற்காக பாரோ நம்ம மனைகே கோபாலகிருஷ்ணா அப்படின்றார். அதாவது நெற்றியிலே சிறந்த முறையிலே அந்த கஸ்தூரி திலகத்தை வைத்து கொண்டு நடனமாடி கொண்டிருக்கின்ற அந்த பரவஸ்துவான அந்த பரம்பொருளான அந்த கிருஷ்ணனை நான் காண வேண்டும், அதற்காக கோபாலகிருஷ்ணா வா என் வீட்டிற்கு அப்படின்னு அழைக்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம். ಮುಜ್ಜಗವನೆಲ್ಲ ತನ್ನ ಬೊಜ್ಜೆಯೊಳಿಟ್ಟು ಗೆಜ್ಜೆಯ கட்டி தப்பெಜ್ಜೆಯ இக்குதா. அதாவது என்ன சொல்கிறாருனாக்கா, 3 உலகங்களையும் தன் வயிற்றிலே வைத்துக்கொண்டு அப்படின்றாரு. அதாவது என்ன ஒரு இது பின்னணி என்னன்னாக்கா, இந்த உலகம் அழியும் போது பிரளயம் உண்டாகும். அந்த பிரளய காலத்திலே நிறைய தண்ணீர் வரும், பிரளயம் வரும். அந்த நேரத்தில் லட்சுமி தேவியானவள் ஆழ்நிலையாக வருகிறாளாம். அந்த ஆளிகளின் மேலே கிருஷ்ணன் படுத்துக்கொண்டு இந்த 3 உலகையும் தன் வயிற்றிலே வைத்துக்கொண்டு காப்பாற்றுகிறான் அப்படின்றாங்க. இதை தான் வந்து பிரசன்ன வெங்கடாதாசர் கூட சொல்கிறார் இல்லையா, அம்பர தும்பிகை தும்பே விஸ்வம் பசுரம்பலி இம்பிட்டு கொம்ப தயாநிதே அப்படின்றாரு. அந்த தண்ணீர் நிரம்பும் பொழுது தன்னுடைய பசுருனா வயிற்றிலே இந்த விஸ்வத்தை உலகத்தையே வைத்துக் கொள்கின்ற தயாநிதேன்றாரு. இதை தான் அவரும் சொல்கிறாருங்க. அதான் அந்த ஜகவனல்லா எல்லா ஜகத்தையும் தன் வயிற்றிலே வைத்துக்கொண்டு காப்பாற்றுகிறானாம் இறைவன். அப்படி வைத்துக்கொண்டு இருக்கொண்டு தப்பெஜ்ஜியை வைக்கிறான், தவறான ஒரு அடியை வைக்கிறான் அப்படின்றாரு. இதுக்கு எங்கே வராருனாக்கா, இதுக்கு வேற ஒரு பின்னணி இருக்குது. ஏன்னா இது ஸ்ரீபாதராஜர் பாடலுங்கும் போது அந்த பின்னணியை நம்ம பார்க்கணும். ஸ்ரீபாதராஜருடைய சிஷ்யர் யாருன்னு பார்த்தோன்னா வியாசராஜர். ஒரு முறை அவர் வரும்போது ஸ்ரீபாதராஜரிடம் வரும்போது அவருடைய பூஜையிலே பங்கேற்கின்ற பூஜையை செய்கின்ற ஒரு வாய்ப்பு வியாசராஜருக்கு கிடைக்கிறது. அப்போது ஸ்ரீபாதராஜருடைய பூஜை அறையிலே ஒரு சம்புடம் இருக்கிறது. அந்த சம்புடம் நீண்ட நாட்களாக திறக்க முடியாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள்.
ஸ்ரீபாதராஜரால் திறக்க முடியலங்கிறது கிடையாது. ஆனால் அது வியாசராஜர் கையால் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி. அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீபாதராஜரும் அப்படியே வச்சிருக்கிறாரு. அப்போ வியாசராஜர் ஒரு நாளைக்கு பூஜை பண்ணும்படி பண்ணிக்கிறார் ஸ்ரீபாதராஜர். ஸ்ரீபாதராஜர் எங்கேயோ வெளியில் போகிறாரு. அப்போது வியாசராஜர் அந்த பூஜையை செய்கிறார். செய்யும்போது அந்த சம்புடத்தை அவர் திறந்து விடுகிறார். அவருக்கு தெரியாது, அவர் திறக்கிறாரு, சம்புடம் திறந்துடுது. உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு விக்கிரகம் இருக்கிறது. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப குஷியாகிடுது. அந்த கிருஷ்ணனை பார்க்கும்போது உள்ளத்திலே அந்த அன்பு உணர்ச்சி பெருகி, பக்தி உணர்ச்சி பெருகி என்ன பண்ணுறாருன்னா பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த 2 சாலிகிராமங்கள் இருக்கிறது இல்லையா, அதையே கையில் எடுத்துகிட்டு தாளம் போடுறாரு. சாலிகிராமத்தையே அடித்து தாளம் போடுறாரு. பாடி ஆடும்போது அந்த கிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா, அந்த கோபாலகிருஷ்ணன், அவனும் நர்த்தனம் ஆடுகிறான். இந்த சத்தத்தை கேட்டு வெளில இருக்கிறவங்களாம் என்னது உள்ளே பூஜை பண்ணுறாருன்னு பார்த்தா இது என்னமோ சத்தம் கேட்குது, டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வராங்க. ஸ்ரீபாதராஜன் வராரு. அவங்க வந்தோடனே கோபாலகிருஷ்ணன் நர்த்தனத்தை நிறுத்தி விடுகிறான். அப்படியே நின்றுடுறான். எப்படி எந்த பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனில் நின்றுறார். அப்படி நிற்கும் பொழுது அந்த காலை தவறாக வைத்து நிற்கிறான். அதாவது ஒரு சிற்பம் செய்யும் பொழுது, ஒரு நடன சிற்பம் செய்யும்போது அதுக்குன்னு சில இலக்கணங்கள்லாம் இருக்கும். இந்த காலை இப்படி தான் வைக்கணும், வலது காலை இப்படி வைக்க வேண்டும், இடது காலை இப்படி வைக்க வேண்டும். ஆனால் கண்ணன் நின்ற நிலை இருக்கிறது இல்லையா, அதுக்கு தப்பான ஒரு நிலையிலே நிற்கின்றான். அதனால தான் சொல்கிறார் தப்பு எஜ்ஜைய நிற்குத்தா அப்படின்றார். ஸோ அதை அவர் குறிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை குழந்தையாக அந்த ஆளிலே படுத்துக்கொண்டு காலை ஆட்டி கொண்டிருக்கின்றான் அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனால் இது நன்றாக பொருந்தி வருகிறது. ஸோ இதையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆயர்குல பெண்களின் ஆடையை கவர்கிறான் இல்லையா, அந்த லீலையை சொல்கிறார். நாரியரு பிச்சிட்ட சீரைகளை நொய்து மேரே இல்லதே கைய தோரந்த ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்றாரு. அந்த ஆயர்பாடியிலே அந்த இவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, ஆயர்பாடி சிறுமியர், ஆக்சுவலி அவங்கெல்லாம் வந்து ஒரு 12லேருந்து 18 வயதுக்குள்ளவர்கள்லாம் வந்து ஒரு நோன்பு நோக்கிறார்கள். எதற்காக நோன்பு நோக்கிறார்கள்னா, கண்ணனையே தங்கள் கணவனாக அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு நோன்பு நோக்கிறார்கள். அது துர்க்கைக்கு வேண்டிக் கொண்டு செய்கிறார்கள். அப்போது அந்த யமுனா நதி கரையிலே அந்த துர்க்கை அம்மனை மண்ணிலே செய்து அதற்கு பூஜை செய்து யமுனையிலே குளிக்கிறார்கள். அப்படி குளிக்கும் பொழுது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கனாக்கா ஆடவர்களுக்கு தனி இடம், பெண்டியருக்கு தனி இடம் இருக்கும். ஆடைகளை முழுவதுமாக கலைந்து விட்டு தான் குளிப்பார்கள். இவர்களும் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலைந்து அந்த கரையிலே வைத்து விட்டு குளிக்கிறார்கள். அப்பொழுது கண்ணன் அங்கே வருகிறான். வந்து என்ன பண்ணுறான், கரையில் இருக்கிற ஆடைகள் எல்லாம் கவர்ந்து எடுத்துக்கொண்டு மரத்தின் மேலே அமர்ந்து கொள்கிறான். அப்புறம் அவங்க இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, என்ன கிருஷ்ணா அப்படி பண்ணுறது கரெக்டாக, நீ எனக்கு என்னுடைய ஆடைகளை கொடுன்றாரு. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் வந்து கை இரண்டையும் மேலே தூக்கி என்னிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு குடிக்கிறேன் அப்படின்றான். அதே மாதிரி அவரும் வேண்டிக்கிறார்கள். மேலே வந்தவுடன் அவர்களுக்கு ஆடையை கொடுத்து விடுகிறான். இங்கே என்ன கவனிக்கணும்னா, நம்ம ஒரு இறைவனிடம் செல்லும் பொழுது நாம் வந்து அந்த லஜ்ஜையை விட வேண்டும். என்ன, நமக்கு இருக்கிற அந்த சொந்த கௌரவங்களெல்லாம் விட்டு கையை தூக்கி நீயே சரணாகதி என்று அடைந்தால் இறைவன் நமக்கு அருள்வான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இங்கே வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களெல்லாம் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பூஜையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த லீலையைத்தான் இங்கே சொல்கிறார். நாரியரு பிச்சிட்ட சீரைய நொய்து மேரே இல்லத கைய தோரந்த ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்றார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போது அடுத்த சரணம், அதாவது இதுதான் பாடலுடைய கடைசி சரணம். இங்கே வந்து ரங்கவிட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கிதத்தை கொண்டு வந்து நம்முடைய ஸ்ரீபாதராஜர் இந்த பாடலை முடிக்கிறார். இங்கே சொல்கிறார் பாருங்கள், பௌத்தாவதாரத்தை கொண்டு வருகிறார். அதாவது பௌத்தாவதாரத்திலே அந்த மகாவிஷ்ணு பௌத்தாவதாரம் எடுத்து நிர்வாணமாக அந்த அசுரர்களின் பத்தினர் முன்னே செல்கிறான். அப்படி செல்லும் பொழுது அவர்கள் விரதத்தில் அவர்கள் வந்து பதிவிரதா விரதத்தில் இருக்கிறார்கள். அந்த விரதம் பங்கமாகி விடுகிறது. அதனால் அந்த முப்புரத்தையும் அழிக்க முடிகிறது. ஸோ அந்த மகளிரின், அந்த பெண்களின் விரதத்தை பங்கம் செய்த ஸ்ரீகிருஷ்ணனை அங்கையர விரத பங்கமம் ஆடித, அந்த பெண்களின் விரதத்தை பங்கம் செய்த என்னுடைய இஷ்ட தெய்வமான ரங்கவிட்டலனே பவபங்கவ பரிஹரிசோ, இந்த உலகத்திலே எனக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், பாவப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதை நீக்கி என் பாவங்களை நீக்கி, இந்த உலகத்திலே நான் உழண்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கி பரிகாரம் செய்து என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபாலகிருஷ்ணனை தன் வீட்டிற்கு அழைத்து ஸ்ரீபாதராஜர் வேண்டிக் கொள்கிறார். இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். நாமும் இந்த பாடலை பாடி அந்த ஸ்ரீகிருஷ்ணனை அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.